ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து BTTHல 118 119 2 எபிசோட் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட்டாக போட பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து அந்த கண்டினியூட்டி வந்து தெளிவாக வந்து புரியும் நண்பா. அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் முக்கியமான டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிலாம் இந்த வீடியோட பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போன சீன் வந்து எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருவோம். அதை வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ புரியும். ஓகே ஸோ இந்த சீனுக்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த சீனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் இமேஜ்லாம் முடிச்ச உடனே ஸோ ஹீரோ அப்புறம் நம்ம டீம் இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கடத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றிக்கிற எல்லாரும் மட்டும் இந்த 7th லெவல் மிட்டர் அட்குமிஸ்டான்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியலையாடா, நம்ம ஈக்கிலாண்டோட மருமகண்டா. ஸோ நம்ம லேண்ட் பண்ணோட ஹஸ்பண்டான்னு பேசிட்டு இருக்கு. அலைவனுக்குலாம் என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம அல்கமி போன்ற ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்து இந்த சைடில் எல்லாம் கலைச்சிக்கிட்டு வந்து குவாலிட்டியான ஹெர்ப்லாம் எங்கே கிடைக்குன்னு கேட்க நம்ம லேண்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ அது வந்து அல்டிமேட் ட்ரேடிங் ஃபேர், அங்கே வந்து கண்டிப்பாக குவாலிட்டியான ஹெர்ப்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோ வந்து இடத்துக்கு போகிறான். ஸோ ஹீரோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதுக்கு என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு வந்து ஸ்பேஸை ஒட்டச்சிக்கிட்டு ஒரு வண்டி வந்து போயிட்டு இருக்க. அது வாய்டு ஆர்ஸ் தானே, அந்த பீச்சில் யாரா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்க்குறான். இவங்க சொல்கிறது அது வந்து டான் கிளான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோனோட ஐஸை வச்சு பார்க்க அதில் வந்து எக்கச்சக்க எனர்ஜி வந்து வெளியே போயிட்டு இருக்குங்க கைஸ். ஸோ வந்து இவர் சொல்கிறாரு, ஸோ டான் கிளானும் 5 கிளானில் ஒரு கிளான் தான், ஆனால் அது வந்து பவர்ஃபுல்லானது. ஆனால் அவங்க வந்து லோ ப்ரொஃபைலை தான் வந்து வெளியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஏன்னு தான் எங்களுக்கு இனிமே புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க கைஸ். ஸோ அந்த பொண்ணு பேர் டேங் செங்கு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. உடனே வந்து டேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க வெறும் 7th கிரேட் அல்கமிஸ்ட் தான், ஈக்லான சேர்ந்து அவனை பற்றிலாம் நீ காலப்படுத்தால் கண்டிப்பாக நடக்க ஒரு காம்படிஷன் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துல போகிறாங்க. ஸோ அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இவனுமே வந்து கலந்துக்குவான்ட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே வந்து போகிறாங்க. அதுக்குள்ளே போனால் அங்கே ஒரு கார்டியன் இருக்காரு. என்ன கார்டியனே வந்து ஜாங் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு போய் ஹீரோ கேட்க, ஆமாப்பா நாங்கள் சும்மா கார்டியன் தான் ஒர்க் பண்ணுறேன், உள்ளே வாங்க உங்கள் எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போன உடனே நிறைய பேர் கடையை போட்டு விற்றுக்கிட்டு இருக்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து வாங்க என்னோட இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏலம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் எல்லாத்தையும் இவர் சொல்கிறார், உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்னா எனக்கு ஒரு 3 வகையான ஹெல்ப்ஸ் தேவைப்படும்னா, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஹெல்ப் வந்துருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும் அவங்க கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 10,000 இயர்ஸ் வந்து க்ரீன் ஸ்பிரிட் வெயின், அப்புறம் வந்து பிளட் எசன்ஸ் டீமன் ஃப்ரூட், அப்புறம் ஸ்னோ போன் அப்படின்னா சரி வாங்க நம்ம வந்து உள்ள இருக்கான்னு பார்க்கலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட கடைக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாத்தையும் இவ்வளோ வேலை வச்சு விற்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். யார் அதிக வேலை வச்சுக்கிறது, இதனோட வேல்யூ திரும்பிடா உங்களுக்கு என்ன வாங்க எல்லாம் போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து ஸ்னோ போன், அந்த ஒரு இது வந்து ஸ்னோ போன் வேணும் அப்படின்னா, ஸ்னோ போனா உண்மையிலே உங்களால் வந்து வாங்கிக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் ரிச்சாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, சரி ரைட்ரான்ட்டு அவரும் அந்த போன் எடுத்துக்க எல்லாம் பவர்ஃபுல்லாக எனர்ஜி வந்துட்டு இருக்கு. இவர் கேட்குறாரு எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ 7th லெவல் ஹை கிரேட் பில்லுன்னு சொல்ல, ஸோ வந்து உங்களுக்கே மனசாச்சு இருக்கா, இந்த ஒரு ஸ்னோ போனுக்கு போய் நீங்கள் 7th லெவல் பில்லை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி உனக்கு வேணா எடுத்துக்க, இல்லைனா எடுத்து கிளம்புற அவருன்ட்டு அவரு எடுத்து வச்சுட்டு போகுது ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பில்லை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த பில்லை பார்த்த உடனே கொஞ்சம் எல்லாம் மிரண்டுறானுங்க. இது எலமெண்டல் ஹார்ட் பில் தானே, இது அல்கமிஸ்ட்டை பிரேக் த்ரூ பண்ண வைக்க சொல்லிட்டு அவர் உடனே வந்து தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த பில் வந்து எனக்கு விற்கணும், உங்களுக்கு என்ன வேணாலும் தரணும் அப்படின்னா, ஆனால் வந்து இந்த பில் வந்து ஹை வேல்யூ ஆச்சு, எங்கள் போன்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போகு. ஐயா சாமி தயவு செஞ்சு இல்லை, கண்டிப்பாக எனக்கு வந்து பர்சனல் யூஸ் இருக்குது, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, உங்களுக்கு என்ன ஒன்றுமே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இருக்க எந்த பொருளும் எடுத்துக்கணும். ஹீரோ கேட்டுரும், திடீர்னு ஃபயர் எம்பரர் அந்த பதக்கத்தை எடுத்துக்கோ, அதை பார்த்தா எனக்கு ஏன்ஷியன் டைமில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவும் என்ன பண்ணுறா அப்படின்னா, வேறு என்ன உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சும்மா பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பொருளாக போயிட்டு, சரி ரைட்டு இது வந்து நான் சின்ன பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணிப்பேன், தூசி தர பிளேட்டாக, இந்த வந்து பதக்கத்தை அதில் போட்டு கொடுத்துருங்க, ஓகே சார் உங்களுக்கு என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை பேக் பண்ணி கொடுக்குறாரு. வெறும் 2 பொருளுக்கு நீங்கள் அந்த பில்லு வைக்கலாம் சுற்றிலாம் பேசிகிட்டு இருக்க. ஸோ இது எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, என் பையன் அவன் ரொம்ப நல்லா பிரேக் த்ரூ பண்ண கஷ்டப்பட்டு இருக்கான், எல்லாரும் குப்பையாருன்னு சொல்லி அசிங்கப்பட்டு இருக்கான், தினமும் அவனோட கஷ்டங்கள் என்ன பார்க்க முடியாது, இந்த பில்லு அவனுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்குற ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் அவர் இருக்கிற பில்லும் வந்து வாங்கிட்டு வந்து. ஸோ இது ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் பையனுக்காகவும் சொல்லிட்டு 2 பில்லோ போடுறான். இதை பார்த்தோன்னே 2 பில்லு போடுறாரா அப்படின்னு ஒரு வெளியே சொல்லாதீங்கன்ற மாதிரி வந்து ஹீரோ வந்து கை காட்டும். உடனே வந்து இருந்தாங்க உங்கள் பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்கள் ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், தேங்க்யூ ஃபார் யுவர் கைட்னஸ் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து எடுத்துப்போம். அவன் எட்டுக்கும் திடீர்னு ஒரு வெப்பனை வந்து அந்த இடத்துல குத்துது. ஸோ அந்த வெப்பனை தூக்கி போட்டு அவனை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி இவன் யாருன்னா, ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா செங் எக்ஸியான் யுவான் செட்டு சேர்ந்துவான். அவனை அந்த பதக்கம் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து அவன் மொட்டை அட்டாக் ஆரம்பிச்சான். ஸோ ஹீரோ பண்ண எல்லா அட்டாக்கும் தடுக்கும். அவனுக்கு வந்து இவன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிக்க ஹீரோ மாற்றி அடிவான். உடனே பின்னாடி இந்த 2 பேர் அட்டாக் பண்ண சொல்ல, பின்னாடி இந்த 2 பேர் ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க. உடனே நம்ம பாய்சன்கள் ஃபயர் அம்பர் எதிரில் வந்து நிற்க
பாய்சன்கள் ஒரு அட்டாக் பண்ணுவோம், அவங்கள மிரண்டு போயிடானுங்க. ஸ்ட்ராங்கான 2 ஜுன்னா அப்படின்னு போய் மிரண்டுக்கிட்டு இருக்க, என்னடா சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாய்ச்சல மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. வேணாம் உங்கள் நேமை நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் அப்படின்னு கேட்க, வாங்கிட்டே நேம் சொன்னா எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிருக்கா, தள்ளி போடான்னு சொல்லிருக்க. உடனே ஒரு 2 பேர் அமைச்சிடறான், நிறுத்துங்க அவங்க பேரை சொல்லாமல் நீங்கள் வந்து போக முடியாது அப்படின்னு 2 பேர் வச்சுட்டு இருக்க. உடனே ஃபயர் அம்பர் பாய்சன் டென்ஷன் பாய்சன்கள்லாம், நீங்கள் இப்போ நகரில் உங்களை கொண்டுருவோம் அப்படின்னு பவர் யூஸ் பண்ணி மிரண்டு போயிடறானுங்க. ஹீரோ சொல்கிறான், வழி விட்றீங்களா இல்லை சாகுறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, அசால்ட்டாக இவங்களாம் போயிட்டு இருக்கேன். இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன், பார்த்துக்கிறேன் உன்னை, எங்கே போவேன் நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அதில் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீக்லாண்ட் இருக்கல, அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு இந்த எழுதுறோம். ஸோ எழுதுற நீங்கள் வந்து அதை பற்றி யோசிங்க, அந்த பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக அவங்க ஃபியூச்சரில் வருவாங்க சிவச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன், அது வந்து என்னோட பொறுப்பு, நான் தான் அவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அல்கெமி பண்ணுவது. ஸோ நான் உங்களுக்காக வந்து பிளட் எசன்ஸ் டீமன் ஃப்ரூட் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்ட மற்ற பொருள் என்கிட்ட இல்லைன்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் 2 பொருள் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ வச்சிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் வந்து ரெசிடென்சி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெசிடென்சி கொஞ்சம் பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஈக்லான்ஸ் இந்த எல்லாரும் பேசிட்டு வந்துருக்காரு. ஸோ இந்த ரெசிடென்ஸ் வந்து எங்களுக்கு தானே கொஞ்சம் பாழஞ்சிருக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல வெறும் தப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், இல்லை இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப ரெண்டு வச்சுன்னு சொல்லிட்டு அவரும் கிளப்புறாரு. ஸோ உடனே நம்ம மாஸ்டர் வந்து ஃபயர் எம்பர் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதக்கம் இருக்குல்ல, அந்த பதக்கத்தை வந்து வெளில எடுக்கிறாங்க. ஸோ அந்த பதக்கத்தை கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் எங்கேயோ வந்து பாஸ்ட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதக்கத்தில் ஃபயர் எம்பர் அவர் பவர் யூஸ் பண்ணுவோம். அது திடீர்னு வந்து டஸ்ட் வந்து எமிட் பண்ணுது. ஸோ அந்த டஸ்ட் வந்து உன்னோட ஹெவன்லி ஃப்ளேம் வச்சு ரிஃபைன் பண்ணி சியோச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தலைவனை வந்து ரிஃபைன் பண்ணால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஸோ ஸ்பிரிட் சோல் பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் வந்து வருது. இது அதே தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஸோ இந்த பதக்கத்துலேருந்து வர ஸ்பிரிட் பவுடர் அது வந்து ஸ்பிரிட் கல்டிவேஷன் சோல் கல்டிவேஷன் யூஸ் ஆகும். இது மூலிமா ஒருத்தர் வந்து சோல் ரிலிமிக்கே வந்து போக முடியும். அந்த சோல் ரிலிமில் இருக்கிற எக்கச்சக்க எனர்ஜி வந்து உங்களை அப்சர்வ் பண்ண முடியும், சோல் கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து அதுக்கான சோல் கல்டிவேஷன் அந்த பதக்கங்கள் இல்லாத ஏற்ற அழிஞ்சு போச்சு சொல்ல ஹீரோ நினைக்கிறது மாஸ்டர் கண்டிப்பாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு அந்த ஸ்பிரிட் பவுடர் பார்த்துட்டு இருக்கேன். அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பிரிட் பவுடர் பார்ட்டிகல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுதுன்னா உடனே அந்த பறந்து போக திடீர்னு ஹீரோவோட நெத்திக்குள்ளே போக ஆரம்பிச்சு. ஹீரோக்குள்ள உடனே தலை வலிக்க ஆரம்பிச்சு. என்ன எப்படி எனக்குள்ள போச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த சோல் பவர் ரிலீமுக்குள்ள வரணும்னாவே கல்டிவேட் பண்ணுறவங்க சோல் கல்டிவேஷனில் சோல் ரிலீம் அந்த ஒரு ரிலீம் வந்து ஆப்டைன் பண்ணிக்கணும், அப்போ மட்டும் வந்து வர முடியும். ஹீரோ வந்து அதை ஆப்டைன் பண்ணிட்டா நீ டேரக்டாக சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் பவர் ரிலீம் அந்த ரிலீமுக்குள்ளே வந்துட்டு இருக்க. அங்கே எக்கச்சக்க இந்த எனர்ஜிலாம் போயிட்டு இருக்கு. இது எனர்ஜி சோர்ஸ் ஆகிடுன்னு இவ்வளோ பியூராக இருக்குன்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கு. அந்த எனர்ஜிமே கூட விளையாண்டுருக்கு. திடீர்னு ஒருத்தர் அப்பீர் ஆகி சோலோட உச்சக்கட்ட நிலை ஹெவன்லி சோல் ரிலீம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த வேர்ட் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ யோசிக்கிறான், சோலோட உச்சக்கட்ட நிலை ஹெவன்லி சோல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு அதுவும் சொல்ல ஆரம்பிக்க. அங்கே இருக்கிற சோல் பவர் எல்லாமே ஹீரோக்குள்ளேருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சோல் பவர் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஸோ அந்த இடத்துல பட்டு போன அந்த மரம் செடி எல்லாத்துக்கும் வந்து உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே இருக்கிற சோல் பவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கேதர் ஆகி எல்லா பவருமே வந்து ஹீரோ வந்து சோல் ரிலிமுக்கு பிரேக் த்ரூ பண்ண செய்யுது. சோல் கல்டிவேஷனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சோல் ரிலிம் வந்துட்டான். ஸோ சோல் ரிலிம் அவனும் வந்து எனர்ஜி போகிறப்புக்குள்ளே போயிட்டு இருக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான டிராகனை வந்து காட்டாம. ஸோ அந்த டிராகன் வந்து தூங்கிட்டு மாதிரி கேட்டுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த 3000 பர்னிங் ஃப்ளேம். இதை பார்க்குறோம், இது வந்து ஸ்டார் ரீஜனில் தான் இருக்கான்ற மாதிரி யோசிக்கலாம். திடீர்னு ஒருத்தர் வந்து வெளியே போடா ஸ்டார் ரீஜனில் இருந்து அப்படின்னு சவுண்ட் கேட்கும். அந்த வார்த்தையை ஹீரோ விரிஞ்சிருச்சு. என்ன வித்தியான பவர் இருக்குது, என்ன இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அந்த ஃப்ளேம் அங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக நான் ஆப்டைன் பண்ண இன்வெஸ்ட் ஆகிட்டு இந்த ஃப்ளேம் நான் ஆப்டைன் பண்ணுவேன். 3000 ஃப்ளேம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அந்த அப்பீரியன்ஸ் வந்துக்காரு. ஸோ யாரோ ஒருத்தர் ஸ்டார் ரீஜன் வந்திருக்காங்க, அவர் கண்டிப்பாக ஸ்டோல் ரிலிமை வந்து ரீச் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஸோ யாவ்சங்னா யாரெல்லாம் நம்ம வெள்ள மாஸ்டர். ஸோ அவரோட டிசிப்ளின் வந்து ஈக்லனர் மருமகனா அவங்க அப்பீர் ஆகிக்கலாம். அப்படியா யாவ்சங் அவனோட டிசிப்ளின் நான் பார்க்கணும், அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது கேஸ். ஸோ ஆக்சுவலி இந்த எபிசோடு முடியுதுன்னா அடுத்த எபிசோட் சேர்த்து போட்டுருக்கேன், பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு சின்ன கிளான்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. இது கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ ஒரு லாஸ்ட் அடுத்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சின்ன கிளாஸ் கட்டுப்பாங்க. ஆக்சுவலி அந்த 3000 பர்னிங் ஃப்ளேம் தூங்கிக்கிட்டு இருக்குது.
வந்து ரியாக்ட் ஆகல. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 5 கிளான் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த 5 கிளானோட காம்படிஷன். அவரு சொல்லிருக்காரு, சியோச்சான் உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கோம்னு சொல்லிருக்கேன். ஹீரோ கேட்குறான், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து நான் உங்களால் எல்லாம் எல்லா பண்ணுறேன், நல்லா காம்படேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். உங்கள் கையில் தான் எங்கள் ஈக்லானே இருக்குது, தயவு செஞ்சு எங்களை காப்பாதுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் எஃபெக்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க உள்ள போன உள்ளே போயிட்டு இருக்கா. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சில கிளான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 மேஜர் கிளான்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளானாக சொல்ல ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த 5 கிளான் பார்த்தீங்கன்னா டான் கிளானு, சாவ் கிளானு, பை கிளானு, குய் கிளானு, ஈ கிளான் அப்படின்ற 5 கிளான். அது சேர்ந்து எல்லா ஜீனிஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டான் கிளானோட டான். ஸோ இவன் தான் வந்து அந்த கிளான்லேயே வந்து ஜீனிஸ் வந்து ஸோ வந்து ரிஃபைனில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பான். ஹீரோ யோசிச்சு போகிறான் அந்த காட்டிலேருந்து இவன் தான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஃபேமிலியோட பை இங் அப்படின்ட்டு. ஸோ இவனை பையனு கூப்பிட்றான். இவனுமே வந்து திறமைசாலி தான். அதுக்கப்புறம் இல்லாமல் அடுத்து குய் கிளான்ற ஒரு கிளான். ஸோ வந்து இவன் பேர் வந்து குய்ஜி, அந்த காம்படிட்டர் பேர். இவனுமே வந்து நல்ல திறமைசாலி அந்த கேள்விப்பட்டேன் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல சாவ் கிளான் மட்டும் ஒரு அந்த கிளான் வருது அப்படின்னு மாதிரி சத்தம் போட ஸோ யார் அனுப்பா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பொண்ணை கிளாட்டுருங்க, சாவ் இங். ஸோ போன வருஷத்தோட சாம்பியன் ஆமா. ஆனால் அந்த டைம் அவங்க போட்டி போடல, சாவ் யூ அப்படின்ற இன்னொருத்தன் தான் அவங்க கூட போட்டி போகிறான்னா. ஸோ அந்த சாவ் சொல்லிட்டு இருக்கான், அது அவன் தான் வந்து அந்த யூ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், அந்த லேண்ட் பண்ண கல்யாணம் பண்ணுவான், அவனை கண்டிப்பாக அட்டாக் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சாவ் எக்ஸ் யூ என்ன சொல்கிறான்னா, ஸோ நீங்கள் தான் சியோச்சான் அப்படின்னு கேட்க ஆமானுவோம். சரி ஓகே உங்கள் கிளான் வெளியே போதில் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, ஸோ கொஞ்சம் நல்லா போட்டி போடுங்கன்னு சொல்ல கண்டிப்பாக அவங்க கைண்ட்னஸ் நன்றின்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவர் சொல்கிறார், 5 கிளானை சேர்ந்த யங் ஜீனியஸ் உங்கள் எல்லாருமே வந்து அரேனாக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. ஸோ ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்காங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து மாஸ்டர் ஷெங்குக்கு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்லிட்டு இருக்காரு, சரி ஓகேப்பா இந்த டெஸ்ட் 3 வகையாக பிரிஞ்சிருக்கு. முதல்ல உங்கள் சோலோட பவர் வந்து நாங்கள் இந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டன் வந்து போகலாம். ஸோ போன வருஷத்தோட சாம்பியன் தான் இதில் வந்து ஹை ரெக்கார்டு வச்சிருக்காங்க, அவங்க 9th லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம் பார்க்கலாம் யாராவது நீங்கள் அவங்கள பீட் பண்ணுறீங்களான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூ ஃபேமிலி சேர்ந்து போய் மொத்தம் பவரை போர் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி இந்த கியூ என்ன பண்ணுறோம் 7th லெவல் இதை பார்க்கல பரவாயில்லப்பா 7th லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளான்லாம் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கு, பரவாயில்ல மாஸ்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பை போய் அவன் பவரை செலுத்துவான். அது பார்த்தீங்கன்னா 8th லெவல் இந்த பை கிளான்ஸ் அந்த ஆயாக்கெல்லாம் வந்து சரியான சொல்லுவோம், பரவாயில்ல 8th லெவலில் இருக்கா, நான் வந்து சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சாவ் யூ போய் அடித்தோடனே 8th லெவலும் மிட்டில் வந்து இருக்கான். இதை பார்த்த சாவியும் பரவாயில்ல இந்த பையன் திறமை சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வர வந்து டேனியூ போயிட்டு அவன் பவர் செலுத்தும் ஒரே எல்லாருமே சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th லெவலில் இருக்காங்க. இதை பார்க்குறதுல மிரண்டு போயிருங்க, பரவாயில்ல இவனுமே தர சொல்லியா இருக்குன்னா. ஸோ ஹீரோ இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் அசால்ட்டாக பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த குப்பை என்ன பண்ணுற போது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ போய் கையை வச்சு அவன் பவர் வந்து போடுவான். ஹீரோ நினைக்கிறான் சோல் கல்டிவேட்டர் என்கிட்டயே வந்து சோல் பவர் டெஸ்டிங்காடா அப்படின்னு நினச்சிட்டு அவனுமே அவன் சோல் கல்டிவேஷன் அந்த பவரை உள்ள செலுத்துவோம். திட்டிலும் டேட்டமே டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக பவர் போர்க்காக ஆரம்பிக்க அந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவரை தாங்க தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. அந்த கிறிஸ்டலை ஒட்டஞ்சிட்டு பவர் திருச்சிக்கிட்டு போய் இதை பார்க்குறதுலாம் மிரண்டுறாங்க. எப்படி அந்த கிறிஸ்டலை ஒட்டஞ்சி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோ கேட்குறான், நான் அந்த கிறிஸ்டலை உடச்சிட்டேன், இது ஏதாவது ப்ராப்ளமா எல்டர் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஷெங்கு சொல்கிறார், இல்லைப்பா இது வந்து கம்மியான கிறிஸ்டல்ப்பா, நாங்கள் தான் வந்து தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோட ப்ரெசிபிடேஷன் படி உன்னோட லெவல் 14th லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ரெக்கார்டே இவங்களோட ரெக்கார்டு நீ பிரேக் பண்ணுற சாவ் யூ அவங்களோட ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல இவனுக்கு எல்லாருமே சரியா இவனால நம்பவே முடியல. பையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் தப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு தான் வந்து இருக்காது சொல்லிட்டு இருக்கேன். என்னடா என் முடிவில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க நான் அறிவிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் ஹை ஸ்கோர் எடுத்தது சியோயான் அப்படின்ட்டுமே சொல்லுவோம். எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. முக்கியமாக இந்த ஹீக்லான்ஸ் அதை இவங்க 2 பேருக்குமே சரியான சந்தோஷம். ஸோ இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, சங்கியும் பரவாயில்ல இவன் நல்லா டிசிப்ளினாக இருப்பான் எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட சோலோட பவர் ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் ஸ்டெக் பண்ணுவோம். உங்கள் ஸ்டோல் வந்து என்ன ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஆர்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் இவங்க இதுக்கு மாதிரி ரெக்கார்டு வச்சுருக்காங்க, 89 ஆர்ப்ஸ் பிடிச்சி ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள் யாராவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆர்ப்ஸ் விழ ஆரம்பிக்க உடனே அவனுக்கு 4 பேரும் அவனுங்களை சோல் ஆண்டை வர வச்சு அந்த ஆர்ப்ஸ் எல்லாம் புட்டிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வெயிட்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தரணும் போது 2 பேர் விட்றாங்க. கியூங்ஜி 41 பால், பாயோ 43 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அடுத்து 2 பேருமே முட்டியாமல் 2 பேரும் என்ன பண்ணாங்க அந்த பால்ஸோட வெயிட் தம்னா விட்டுறான். ஸோ இந்த சாவியும் வந்து 59 பால், அப்புறம் நம்ம டேன் கஷ்டப்பட்டுமே அவன் வந்து 66 பால்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் வந்து ஹீரோ பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லையா மிஸ்டர் சியோச்சான் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஹீரோ வந்து உடனே என்ன பண்ணுவோம் சோலாண்ட வர வச்சு எல்லா பால்ஸும் பிடிச்சி அது கிட்டவே கை வச்சிடான். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன், இதுவே உங்களை தோக்கடிக்க போதுன்னு இருக்க. என்னடா அது 93 பால்ஸா, திரும்பவும் நீங்கள் சாவி உங்கள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கீங்கன்னா இவனால நம்பவே முடியல, எவனால முடியல இப்போன்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பாக இவர் பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் பண்ண வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் சரியான சத்தம். இந்த 2வது காம்படிஷன் இவர் தான் வந்து டாப் ஸ்கோர்னா இல்லை என்னால் நம்பவே முடியல, எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு இந்த பயம் கத்திக்கிட்டு இருக்கான்.
இருக்கா. சரி ஓகே 3வது டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த பொண்ணு உடனே சொல்லுது சாவிங். ஸோ அக்கார்டிங் தி ரூல்ஸ் படி போன சொல்ற சாம்பியன் வந்து அவங்களை கண்டிஷனாக மாற்றிக்கலாம், நான் வந்து கண்டஸ்டன்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது கேஸ். இந்த இடத்துல இந்த பொண்ணு ஏன்னா ஒரு 2 ரெக்கார்டுமே பிரேக் பண்ணிட்டால, அதனால் 3வது ரெக்கார்டை பிரேக் பண்ண விடக்கூடாதுன்ட்டு, சாம்பியன் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் என்ன சொல்கிறீங்க சிவச்சான், நம்ம 2 பேருக்குள்ள டியூர் வச்சுக்கலாமா அப்படி இது மாதிரி வந்து பொண்ணு ஓப்பனாக கேட்கும். ஸோ எல்லாரும் பத்திரிக்கிறோன்னு கேட்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவங்க வந்து கண்டஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கு, சாவியோ நீ வந்து போதும் இதை வந்து என்கிட்ட விட்டுரு. ஸோ வந்து சாவிங்க அந்த இது கிளம்பி இவங்க 5 பேருக்கு பேட்டரி, அந்த பொண்ணு ஒட்டே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண சுத்திக்கிற அந்த 3 பேர் தெரிச்சிட்டு போய் விடுறானுங்க. என்ன ஆச்சு அவங்க ஒரே இதில் நம்ம வெளியே அமிச்சிருங்க கேட்டா, நம்ம இதுக்குள்ளே போகாமல் இருக்குது நம்ம நல்லது அப்படின்னு போய் சொல்லிட்டு அவனுங்களை வந்து அதுலேருந்து வித்ரா வந்து பண்ணிக்கிறானுங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, பரவாயில்ல சிவச்சான் நீ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா அப்படின்ட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், என்னோட 3 அட்டாக் அந்த அட்டாக் நீ தடுத்துற அப்படின்னா அவனோட வின்னராக வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா நீ இப்போ கூட வெளில போகலாம், செகண்ட் பிளேஸ் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க. உடனே ஹீரோ சொல்லுவா, மிஸ்டர் சாவிங் தயவு செஞ்சு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணு நான் ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் சோல் டெக்னிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சோல் ஸ்கில் மட்டும் பயங்கரமாக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், இதை உன்னால் முடிஞ்சா தாக்கு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சைனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வச்சுக்கலாம் இந்த டெக்னிக் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோ வச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண உடனே ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து வெளியே எடுத்துருது. அந்த ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து அடிக்காம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுவான். ஹீரோலாம் சரி வச்சுருக்கு, இந்த டெக்னிக் பயங்கரமாக இருக்குது, அடுத்த அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே சரி வச்சுருக்கு. உண்மையிலே ஒரு அட்டாக் தடுத்துனாட்டு, பரவாயில்ல நீ ஒரு அட்டாக் தடுத்துறேன் ஆனால் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண சொல்லிட்டு அடுத்த அட்டாக் வந்து ரெடி பண்ணிருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல கொடூரமான ஃபோர்ஸ் வந்து எல்லாம் தாக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை அவனோட ஹெவன்லி ஐஸ் வச்சு அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியுமே அதே சைன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு வந்து அதை வந்து கவனிக்கல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 2வது அட்டாக் ரெடியாக ரசியோ சான் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஹீரோ அதே அட்டாக் வச்சு அடிக்கும், அதுவுமே ஒன்று தூக்கி அடிக்குது. பரவாயில்ல எனக்கு வந்து கொஞ்சம் வருது, நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த அட்டாக் ஆரம்பிங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு 2 அட்டாக் தடுத்துறா, அடுத்த அட்டாக் உன்னால் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபார்மேஷன் விட்டு ஸோ 3rd ஃபார்ம் யூஸ் பண்ணுது. ஹீரோ அதை அட்டாக் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த பொண்ணு மாதிரி இமிடேட் பண்ணிட்டு இருக்க வயசு அவனோட பவர், அவன் பவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வேற டிஃபர் ஆகுதுன்ற இந்த பொண்ணு யோசிக்குது. இவன் எப்படி பார்த்த உடனே அட்டாக் ரிப்ளிகா பண்ணுறான், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு வச்சுருக்கேன். ஸோ ஹீரோவும் அந்த அட்டாக் மூலியமாக வந்து பெரிய ஒரு வாரியரை பின்னாடி கொண்டு வர அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் வந்து ஹை லெவல் ஃபீனிக்ஸ் வந்து வெளியே கொண்டு 2 பவர் மோதிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரே பஞ்சு. ஸோ அந்த வாரியரை ஒரு பஞ்ச் எடுக்க 2 பேரோட பவரும் மோதிக்கிட்டு அந்த இடத்துல பயங்கரமான கிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 2 பவர் யாருமே தாங்க முடியும், என்னோட ஆச்சு அந்த ஸ்டேஜும் பொழந்து வச்சிருக்கேன் அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ வந்து நம்ம ரெஃப்ரி வந்துட்டு இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கேன். ஸோ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, சரி ஓகே சாவிங்க சொல்லிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஜெயிச்சு வச்சான் உடனே நான் பில் கேதரிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிவச்சான் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நான் அறிவிக்கிறேன் சிவான் தான் சாம்பியன். அப்புறம் இந்த கிளான் அவங்களுக்கு பொசிஷனை கண்டினியூ பண்ணலாம். 2 கிளானை சேர்ந்தாலும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. இந்த பைக் கிளானுக்குலாம் வந்து என்ன சொல்கிறதே தெரியல, அவனுக்குலாம் அந்த இடத்துல வந்து வெறுப்பாங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கற்றி வச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த சோல் கல்டிவேஷன் இது எல்லாமே புதுசாக இருக்குது, ஆனால் இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் இனிமேல் ஏன் பவர்ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணலாம், சீக்கிரமாக வந்து மாஸ்டர் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரியர் வந்து உருவாக ஆரம்பிக்கு. ஸோ இந்த இடத்த சுற்றி ஆரம்பிக்க ஹீரோ யோசிக்கிறான், ஸ்பிரிச்சுவல் பேரியரா ஒரு வேலை சோல் பிளேசஸ் சேர்ந்தவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதாக இருந்து முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து அடுத்தடுத்த அனிமே வந்து பண்ணுறோம்னா டெய்லியே நம்மளால் முடிஞ்ச அனிமே வந்து கரெக்டாக எபிசோட் போட்டுருக்கோம். பட் அதே டைமில் வந்து ஆல்ரெடி நம்ம த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் ரிலீஸ் ஆகணும், அதுவுமே BTTH இதையுமே வந்து சீரியஸ் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா வீக் டேஸில் நம்ம எடுக்கிற அனிமையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நார்மல் டேஸ் வீக்கெண்டில் ஸோ 1 நாள் 2 நாள் அந்த லீவ் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல BTTH அப்புறமா வந்து த்ரோன் ஆஃப் சீல் இது 2 எபிசோடும் போடலாம் அப்படின்ற பிளான் பண்ணிருக்கேன். அப்படி போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் இன்னைக்குள்ளே முடிஞ்சால் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன் அப்படின்னா வீடியோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ்லாம் வீட்டாக இருக்குது, நம்ம நேரத்துக்கு தான் இந்த நிற்கிறது இந்த மாதிரி எல்லா சவுண்டும் வந்து கேட்க ஆரம்பிக்குது கைஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு BTTHல அடுத்த எபிசோடு வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். த்ரோன் ஆஃப் சீல்லையுமே ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, அதையுமே வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்னைக்குள்ள. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ என்னன்னு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இந்த ரெஸ்ட் டைம் ஆக்சுவலி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இப்போ உடம்பு பரவாயில்ல, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி நண்பா. ஸோ நம்ம வழக்கம் போல் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காம வந்து லைக் போட்டுருங்க. பை 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 பை, கமெண்ட் போட்டு போங்கய்யா.